என்ன நாட்ஸ் போட பழகியாச்சா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நாட் எப்படி போடணும்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து சேம் ஃப்ளை ஸ்டிச்சோட தம்பின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க வந்து ஃபெதர் ஸ்டிச்சில் வந்து ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸ்டெப்ஸ் என்ன ஸ்டெப்ஸ்னால், இது வந்து இதோட தம்பி அந்த மாதிரி கணக்கில். ஸோ அந்த ஸ்டிச்சஸ் இப்படி வரும்ன்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் எடுத்து போட்டுடணும். ஓகே, செயின் ஸ்டிச் எடுத்தாச்சு, போட்டாச்சு. 2 க்ராஸாக போட்டுட்டு இந்த இடத்துல வரும்போது 3 லாக் ஆயிருமா, அப்புறம் 4 செயினாக மாறும், 5 இப்படி வந்துட்டு 6 லாக் ஆகும். 5 இப்படி வந்துருச்சுல, அப்போ இந்த இடத்துல மீட் பண்ணுதில்ல, அதனால் அது 6 லாக். அதுக்கப்புறம் 7. இது எப்படி இருக்குன்னா, இப்படி தூரம் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டிச் வந்து நெருவ இருக்கும். இதுக்கும் அதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்னா அது மட்டும்தான். ஓகேவா? இப்போ ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். இது அவங்களோட ரெஃபரன்ஸா? ஓகே, குத்திட்டேன், சுற்றிட்டேன், எடுத்துட்டேன்னா இப்போ நான் போட ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா, இதுதான் செயின் ஸ்டிச்சோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டாச்சு. ஓகே, இப்படி க்ராஸாக வி மாதிரி குத்தி இழுத்து நாட் போடுற மாதிரி வரும்ல, இந்த இடத்துல சின்னதாக அது வந்து லாக் ஆகிடுச்சுன்னா அதுதான் 3. ஃப்ளை ஸ்டிச் அப்படியே இப்படி கொடுத்து அப்படியே லாக் பண்ணிடணும், அது ஃப்ளை ஸ்டிச். இது ஃபெதர் ஸ்டிச். இதில் ஒரே ஒரு சின்ன மாற்றம், 3 லாக் ஆகி 4 செயின் ஆகும். செயின் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த 5 வந்து மேலே ஏரோ மார்க் போய் கீழே வரும். அப்படி வந்தால் மட்டும்தான் அது ஃபெதர் ஸ்டிச். இது கன்ஃபியூஸ் ஆகும், ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்படி வந்து 6 லாக் ஆகிடுச்சா, 7 செயின் ஸ்டிச். ஓகே, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட போட உங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டோம்ல, அதுக்கும் இதுக்கும் ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு புரியும் எந்தெந்த ஸ்டிச்சுன்ட்டு. அதே மாதிரி என்னோடய ஸ்டிச்சஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு இது போட்டுட்டேன், செகண்ட் இது போட்டுட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக வரக்கூடாது. என்னோடது எது ஃபஸ்ட்டோ அது ஃபஸ்ட்டு, என்னோடது எது செகண்டோ அதான் செகண்டு, என்னோடது எது தேர்டோ அது தான் தேர்ட். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் இது சுற்றி எப்படி செயின் ஸ்டிச் போடணுன்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி செயின் ஸ்டிச்சு போட்டுருங்க. நாட் போடணும். நாட் போடலாமா? இப்படி எடுத்துட்டு, ஓகே, இப்படி க்ராஸில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எடுத்தாச்சா? இதுக்கு முன்னாடி இருக்க த்ரெட் இப்படி லைட்டாக சீண்டி விட்டு தூக்கி விட்டு லைட்டாக ஒன்று போடணும். அது எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல, முன்னாடி இருக்க ஸ்டிச்சை டிஸ்டர்ப் பண்ணணும். ஓகேவா? இப்படி போட்டு முன்னாடி இருக்க ஸ்டிச்சை டிஸ்டர்ப் பண்ணி நாட் நிறைய போட்டு பழகுங்க. முடிஞ்சால் ஒரு கிளாத் ஃபுல்லாமே நாட் போடுங்க, அதாவது வேஸ்ட் கிளாத்தில் போடுங்க. என்னோடய ஸ்டிச்சஸ் ஃபுல்லாமே ஒயிட் கலர் கிளாத்தில் தான் இருக்கணும், அண்டு அட்வான்ஸ் ஃபுல்லாமே பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, எதை சுற்றி செயின் ஸ்டிச் வரணும், எதை சுற்றி செயின் ஸ்டிச் வரணும். இந்த பாக்ஸ்க்கு வேணுன்னா கூட இப்படி பாக்ஸ் மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுக்கு முந்தின ஸ்டிச்சில் இது காட்டியாச்சு, அதனால தான் இதில் உங்களுக்கு நான் சொல்ல மட்டும் செய்கிறேன். இதுக்குள்ள ப்ராஜெக்ட் இதுதான். இங்கே செயின் ஸ்டிச்சா? ஓகே, இங்கே போடலன்னு சொல்லாதீங்க, ஏன்னா நான் உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தேன். இது போடலன்ட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. எடுத்த உடனே 2லேருந்து ஆரம்பிச்சாச்சு, அவ்வளோதான் அதுக்கு டிஃப்ரென்ஸு. ஸோ எடுத்த உடனே ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டாச்சு. 1 இங்கே வந்தாச்சா, 2 இங்கே வந்து 3 லாக் ஆகிடுச்சு, 4 செயின், 5 மேலேருந்து கீழே வந்து 6 லாக் ஆகி 7 செயின். அதே மாதிரி 2
கீழே வந்து லாக் ஆனோடனே 3, இங்கே 4, இங்கேருந்து இப்படி வந்தோடனே 5, 6 லாக், 7 செயின். நான் வெறும் நம்பர்ஸ் மட்டும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. 1 செயின் ஸ்டிச், 2 மேலேருந்து கீழே வந்து வந்த உடனே மீட் பண்ணக்கூடிய இடத்துல 3 வந்து லாக்காக மாறும். ஸோ 3 லாக் ஆச்சுனாக்கா 4 வந்து மேலேருந்து கீழே வந்துருச்சுனாக்கா, 4 வந்து செயின் போட்டாச்சுனாக்கா 5 மேலேருந்து கீழே வந்து மீட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு லாக் விழும். அதான் 6 லாக், 7 செயின். இதுதான் இதோட ஸ்டிச்சஸோட எக்ஸ்பிளனேஷன். அண்ட் எக்ஸ்பிளனேஷன் கட்டாயமாக இருக்கணும் ஃபைலில். ஓகே, இது இந்த டிசைனில் வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம், யாரும் ட்ரை பண்ணாது. நான் அவசரப்பட்டு என்னோட ஜேர்னியில் அவசர கோளாறு மாதிரி பண்ண ஒரு விஷயத்தை நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இட்ஸ் அ மெமரி. ஸோ இந்த எல்லோ கலர் லைன் இருக்குல்ல, இந்த எல்லோ லைன் என்னன்னு தெரியுமா? இது வந்து எல்லோ கலரில் 4 த்ரெட்டு, அதாவது இப்படி நம்ம செயின் ஸ்டிச் எப்படி எடுப்போம், இப்படி எடுப்போம்ல, இது வந்து 2 ஸ்டான்ஸா. ஓகே, இதை நான் இப்படி போட்டாக்க மொத்தமாக வருமோன்ட்டு அதாவது இப்படி மடிச்சிருக்க த்ரெட்டை இப்படி பிடிச்சா 4ஆக மாறும்ல, இப்படி நாட் போட்டு இப்படி வச்சுருந்து நான் ஸ்டிச்சஸை போட்டேன் ஒரு ஆசைக்காக. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் யாரும் பண்ணாதீங்க. 2 த்ரெட்டில் போடுங்க, அதுவே பார்க்க அழகாக இருக்கும். இதுக்கும் அதுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பிகாஸ் என்ன மாதிரி நிறையா ஆர்வக்கோளாருங்க நிறைய இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். அதனால் மட்டும்தான். இட்ஸ் அ கிட்டிங், பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம். இதில் வந்து நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன், மற்ற இடத்துல வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஸோ இதே தான் நீங்களும் பண்ணணும். இதே ஸ்டிச்சை காப்பி பண்ணக்கூடாது. என்ன ஸ்டிச் பண்ணணுமோ எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா?